பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் மாலை வேளையில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த அக்கினி ஜுவாலை ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை வேளையில் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்து அவரை துதித்து ஆராதித்து வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நாட்கள் நாங்கள் ஜெபத்தில் காத்திருந்த போது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் கருதுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து கூட இந்த நாட்களில் கூட சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓரம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இந்த நேரத்தை அவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கைகளை தட்டி உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்.
கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடலாமா? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் முன்னாடி ஒரு பெரிய செங்கடல், ஹல்லேலூயா, அது எப்படி கடந்து போவோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்காக தான் அந்த ஜனங்களை அந்த கடல் வழியா அவர் கொண்டு வந்தார். அப்ப கொண்டு வரும்போது அந்த செங்கடலை அவர் பிளந்து தன்னுடைய ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வந்தபோது செங்கடலுக்கு இந்த சைடு வந்த உடனே மீரியாம் எழுந்து அவ ஆண்டவரை துதித்து பாடும்போது அவங்க பாடுறாங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா எகிப்தில அவங்க பல தேவர்களை பார்த்தாங்க. எகிப்து தேசம் முழுவதும் பல தேவர்களால் சூழ்ந்து கொண்டு இருந்துச்சு. ஆனா எந்த தேவர்களும் செங்கடலை பிளக்கிற அளவுக்கு வல்லமை அவங்களுக்கு என்ன பண்ணல, இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போ முதல் இஸ்ரவேல் ஜனங்க, அப்பா, நம்மோடு கூட இருக்கிற தேவன் இந்த செங்கடலையே பிளக்கிறாரே, ஐயோ, இந்த தேவனுக்கு நிகரானவர், இந்த தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்றத அவங்க அறிஞ்சு கொண்டதுனால தான் அவங்க பாடுறாங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஹீப்ரூல எபிரேயத்துல நீங்க வாசிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா, எனக்கு எபிரேயெல்லாம் தெரியாது, ஆனா நான் இதை படிச்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதில் வாசிச்சிங்கன்னு சொன்னா எல்லா இடத்துல ஏலோஹிம் 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 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த தேவர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு ஏலோஹிம் அப்படின்றான ஒரு பதம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த ஏலோஹிம் இல்லையே மோஸ்ட் ஹை அப்படின்னு ஒரே ஒரு காரியம் ஒரு பெரிய ஒரு தேவனுக்கு மாத்திரம் நிகரானவர், அவருக்கு மாத்திரம் தான் அந்த வார்த்தை மோஸ்ட் ஹை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, அந்த மோஸ்ட் ஹை அப்படின்னு சொன்னா அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு கடவுள், அந்த தேவனுக்கு நிகரான தேவர்கள் யாருமே இல்லைன்றது குறிகிறதான வார்த்தை அது. அல்லேலூயா. ஸோ அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதை நினைக்கும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், ரொம்பவும் சந்தோஷத்தோடு கூட ஒரு பெரிய தேவன் நம்ம வழி நடத்துகிறார் என்றான ஒரு நிச்சயத்தோடு கூட நாம ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா வற்றாத ஜீவ நதியாக. அல்லேலூயா. இந்த பாடலை என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து இந்த பாடலை பாடும்படிக்கு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு வரிகள் கீழே போடுவாங்க, நீங்கள் பாருங்க. அந்த வரிகளை பார்த்து என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. நாம் சேர்ந்து கர்த்தரை நாம் துதித்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி அவரை நம்ம ஆராதிப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Hallelujah. பாடலாமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா போதகரே, எல்லாரும் பாடலாமா? வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும். கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே,
வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கைய நாம நினைக்கிற மாதிரி வாழவே முடியாது. அல்லேலூயா. அவர் அவருடைய தேவனுடைய திட்டத்தின்படி நம்மளை என்ன பண்ணுவாரு, நடத்தி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாரு, இருப்பாரு. நம்மளால நம்மளுடைய சொந்த ஆசை விருப்பங்களை கூட நம்மளால பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. ஆனா முழுமையாக நாம தேவனுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவோம்னு சொன்னா நிச்சயமா அவருடைய சித்தத்துல தான் நாம இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த கடைசி பாடல் இந்த ஆராதனை பகுதிகளில், அதனால நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்மளுடைய சிந்தைகளை நம்ம ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய மனதை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடி அவரை நம்ம உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல், தேவனை உயர்த்துகிறதான வரிகள், தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து துதிக்கிறதான அருமையான வரிகள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து இந்த பாடல்களை பாடி அவரோட நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. உங்களுக்கு வரிகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கோம், நம்ம சேர்ந்து நம்ம பாடலாம். அல்லேலூயா. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன், தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன், தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன், எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே,
எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லாரும் பாடலாமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. இந்த பாடலை நம்ம பார்க்கும்போது எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எல்லா நேரங்களையும் அது மதுரமான வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. நம்ம வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அது எல்லா நேரமும் சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் அது ஒரு பெரிய ஒரு ஆறுதலாகவும் அது இல்லை. அநேக வேளையில் அவர்கள் சோதிக்கப்பட்டாங்க. அநேக வேளைகள் அவர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. அநேக வேளைகள் அவர்கள் கஷ்டத்தின் பாதையில நடந்து சென்றாங்க. அப்போ அந்த கஷ்டத்தின் பாதையில நடந்து செல்லும் போது ஏன்பா அவங்க கூட ஆண்டவர் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம்னு சொன்னா இருந்தார். அல்லேலூயா. நீங்க எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க விசுவாசத்தினால அவர்கள் என்னென்ன செய்தாங்கன்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்குது. இப்போ வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது அவங்க ஒரு ரிஸ்க்குள்ளாக கடந்து போனாங்க. அது யாரா இருக்கட்டும், அவங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டது, அவங்க விசுவாசம் பரீட்சை பார்க்கப்பட்டது. அவங்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ வாழ்க்கையில சோதனையின் பாதைகள் அவங்க நடந்து சென்றாங்க. ஆனா அவங்களை குறித்து தான் அங்க வேதம் சொல்லுது, அவர்களை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி. அவங்க விசுவாசத்தினால ஜெயித்தாங்க. அவங்க விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தாங்க. அவங்க விசுவாசத்தினால சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்கன்னு போட்டிருக்குது. கீழே வரும்போது
விசுவாசத்தினால அவங்க கல்லெறியப்பட்டாங்க, விசுவாசத்தினால அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க, விசுவாசத்தினால அவங்க துரத்தி அடிக்கப்பட்டாங்க. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, அலைஞ்சு திரிஞ்சாங்கன்னு போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அது இனிமையான பாதை அல்ல. ஆனா எப்பேற்பட்ட துன்பத்தின் பாதையில நம்ம கடந்து சென்றாலும் ஆண்டவர் குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த கடினமான காரியங்களை அவர் மதுரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஸோ அங்கதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குது. அல்லேலூயா. எல்லா நேரமும் அடி உத துன்பம் கஷ்டம் இல்லை, கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நேரம் காலம் வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட் கூட அவர் அந்த மதுரமாய் மாற்றாம, அவர்களை ஆறுதல் படுத்தாம, அவர்களுக்கு உரிதான அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்காம தேவன் வைத்ததா இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்கள்ல உங்களுடைய பாதை ஒரு மாறாவை போல கசப்பா இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு கசப்பான வாழ்க்கையின் வழியா நீங்க கடந்து செல்லலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆண்டவர் அதை மதுரமாக மாற்றுவார். அப்போ இந்த மாறாவின் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும் தம்பி, என்ன செய்யணும் அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, நாம் இதை சகிக்கணும். அல்லேலூயா. நாம் இதை சகித்து நம்ம இதை மேற்கொண்டு மேலே வரும்படிக்கு தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில கசப்பான பகுதிகளை, கசப்பான நேரங்களை, கடினமான காரியங்களை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே அந்த காலங்களை நம்ம தாண்டி வரும்போது அவர் மதுரமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்கள்ல இந்த பாதையின் வழியா நீங்க வந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாற்றணும் சொல்றேன். தேவனை அதிகமா தேடுங்க, தேவனை அதிகமா தேடுங்க. அந்த தேவனை நீங்க அதிகமா தேடும் போது இந்த கசப்பான பாதையை தாண்டி செல்வதற்கான போதுமான ஆவிக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம இந்த கசப்பான பாதையை பார்த்துட்டு தேவனை தேடாம விட்டுறக்கூடாது. இந்த கசப்பான பாதையில தேவனை நாம தேடுவோம்னு சொல்லி சொன்னா இதை மேற்கொண்டு செல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. கடைசியா இந்த வரிகளை மாத்திரம் பாடிட்டு நம்ம அந்த ஆராதனை முடிக்கலாமா? அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை. அந்த வரிகள் மாத்திரம் நம்ம பாடி அந்த ஆராதனை நம்ம முடிப்போம். அல்லேலூயா. ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை, தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை, தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆமாம் ஆண்டவரே, உம்மால முடியும். ஆமென். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
மகா பரிசுத்தமான பரலோகத்தின் தகப்பனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரே, ஒருவேளை இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கசப்பான ஆண்டவரே நேரங்கள்ல பாதைகளை கடந்து செல்லலாம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஒருவேளை அந்த கசப்பான வழிகளின் வழியாக அவர்கள் நடந்து சென்றாலும் ஆண்டவரே, அவர்களை நடத்தக்கூடிய பூரணமான பலன் கொண்ட தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே தகப்பனப்பா, எப்பேற்பட்ட பாதையிலையும் நடத்த உம்மால் ஆகும் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நீர் நடத்தும்படியாக இந்த கசப்பான பகுதிகளை இவர்கள் சீக்கிரமாக தாண்டி ஆண்டவரே மதுரமான வாழ்க்கைக்கு ஆண்டவரே இவர்கள் வர ஆண்டவரே, கர்த்தர் இவர்களுக்கு போதுமான கிருபைகளையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு கூட தொடர்ந்து நீங்க இருங்க. இவர்கள் தொடர்ந்து உம்மை தேடும்படிக்கு, இவர்கள் ஆண்டவரை உம்மை ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படிக்கு இவர்களுக்கு போதுமான கிருபைகளை கர்த்தர் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை யாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.